தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காய பக்கோடா. அதுக்கு தேவையான அளவு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலை மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே கப்பால் ஒரு 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதோடு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு நான் குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன், ஒரு 10 கிட்ட, அது இதோடு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வாய்வு கொடுக்கும், ஸோ அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய். நம்ம தண்ணி விட்டு பிணையக்கூடாது இதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்குது, ஆனாலும் அளவுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப டைட்டாக இருக்குது, வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், லைட்டாக போதும். நல்லா சேர்த்து பண்ணிங்க. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது பக்கோடா. நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கவே கூடாது. பாருங்கள், பிடிச்சா இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் சூப்பராக வரும். ஓகே, இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வெங்காய பக்கோடா. அதுக்கு நான் ஒரு மண் சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன், நல்லெண்ணெய். நல்லா காஞ்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம இப்படி எடுத்து சின்ன சின்னதாக இப்படி போட்டுடலாம். குட்டி குட்டியாக இது மாதிரி போட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம பக்கோடா ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டுடலாம். போதும், நல்லா வேகட்டும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக இருக்குது. எண்ணெய் நல்லெண்ணெய் புதிய எண்ணெய்ங்கிறதுனால பொங்குறதுல ஒன்றும் தெரியல. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், பக்கோடா சூப்பராக வந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லா பக்கோடாவும் எடுத்தாச்சு. சூப்பராக நம்ம வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் உள்ள மாதிரியே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.